என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழனி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். இந்தியா முழுவதும் சாப்பிடக்கூடிய உணவு பொருள்ல அது சப்பாத்தியா இருந்தாலும் சரி, இட்லி, தோசை, பொங்கல், சாதம், நான் எதுவா இருந்தாலும் மக்கள் அதுக்கு விரும்பி முக்கியமான ஒரு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறது பருப்பு சாம்பார். இந்த சாம்பார்ல பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான புரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். இது டேஸ்டா இருக்கிறதுனால வடை சாப்பிடும் போது சாம்பார் வடையாகவும், இந்த மாதிரி ஃபுல் மீல் சாப்பிடவும் நம்ம கண்டிப்பா சாம்பார் உணவுல ஒரு பார்ட்டா இருக்குதுங்க. தென்னிந்தியாவுல அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது வீடுகள்ல எல்லாரும் இந்த பருப்பு சாம்பாரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பருப்பு சாம்பாரை நம்ம தயாரிக்கும் போது அதுல சுவையை அதிகப்படுத்துறதுக்காக சாம்பார் பொடியை ஆட் பண்ணா இன்னும் டேஸ்டியா இருக்குங்க. அப்படி நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த சாம்பார் தூள்ல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் மருத்துவ குணம் உண்டுங்க. நீங்க துவரம் பருப்பா இருந்தாலும் சரி, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் போக கொத்தமல்லி, சீரகம், காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள் எல்லாத்துக்கும் பயங்கரமான மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க. சாம்பார் தூள்ல நம்ம மெயினா எடுத்துக்கக்கூடிய பருப்புல பாத்தீங்கன்னா அதிகமான புரதச்சத்து, புரோட்டீன் இருக்குதுங்க, ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அது போக அயன், ஜிங்க், ஃபோலேட், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் பி இவ்வளவும் இதுல இருக்குங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ரெட் சில்லி பாத்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஆனதுங்க. நம்மளுடைய பாடிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதுல இருந்து கிடைக்கும். நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றதுக்கும் விட்டமின் சி ரொம்ப உதவியா இருக்குங்க. இந்த கொத்தமல்லி பாத்தீங்கன்னா நம்ம காஃபியாவோ இல்ல பவுடர் ஃபார்மட்ல சமையல்ல எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய பசிக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்குங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குவார்சிட்டின், டோகோஃபெரல் இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்டை அது இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது டோடிசினால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனால சால்மோனெல்லா பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டாவும் அது ரியாக்ட் பண்ணுங்க. அடுத்ததுங்க சீரகம். இந்த சீரகத்திலையும் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அபிஜெனினும் இருக்குதுங்க. ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சீரகத்தில் ஆயில் தயாரித்து அதை பயன்படுத்தும் போது அது ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாக இருக்குது. அடுத்ததுங்க மஞ்சள் கண்டிப்பா நம்மளுடைய குக்கிங்ல கம்பல்சரி சேர்த்த வேண்டிய ஒரு பொருளுங்க. இந்த மஞ்சள் ஈரோடு மாவட்டத்துல அதிக அளவுல உற்பத்தி பண்றாங்க. மஞ்சள்ல பாத்தீங்கன்னா குர்குமின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு. இது கேன்சர் வராமல தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்ததுங்க. அதனாலதான் வெளிநாடுகள்ல மஞ்சளை கேப்சூல்ஸா கூட எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான அந்த மஞ்சளையும் இந்த சாம்பார் தூள்ல நம்ம ஆட் பண்றோங்க. அடுத்ததுங்க பிளாக் பெப்பர், அதாவது கருமிளகு. இது இந்தியாவுல மலபார் பகுதியில, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி மாநிலங்கள்ல உற்பத்தி பண்றாங்க. தமிழ்நாட்டிலையும் கொல்லிமலை இந்த மாதிரி மலைப்பாங்கான பகுதியில இந்த பிளாக் பெப்பர் அதிகமா விளையுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா பெப்பரின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த காரத்தன்மை கிடைக்குதுங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துதுங்க. விட்டமின் சி, கே, இ, B6, மேங்கனீஸ், கால்சியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம இது உணவுல ரெகுலரா எடுத்துக்கலாங்க. உலக நாடுகள்ல வியட்நாம், இந்தோனேஷியா, பிரேசில், இந்தியா இந்த மாதிரி பகுதியில அதிகமா பெப்பரை கல்டிவேட் பண்றாங்க. கொரோனா காலகட்டத்துல உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பெப்பரை நம்ம அன்றாட உணவுல ரெகுலரா எடுத்துக்கணுங்க. சாம்பார் தூளை நீங்க சாம்பார் வைக்கும் போது அரை ஸ்பூன் அளவுக்கோ 1 ஸ்பூன் அளவுக்கோ ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா நீங்க வைக்கக்கூடிய சாம்பார் ரொம்ப சுவையா இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. லைக் பண்ணி கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிருங்க. வெல்கம் டு தமிழனி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம சாம்பார் தூள் ரெடி பண்ண போறோங்க.
சாம்பார் தூளுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் அளவு கடலைப்பருப்பு, இந்த கப்பு தான் நான் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த கப்லேயே 2 கப் அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கப் அளவு அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. 1/2 கப் அளவு சீரகம், 1/2 கப் அளவு வெந்தயம் எடுத்துருக்குங்க. 1/2 கப் அளவு கருமிளகு, 1/4 கிலோ காய்ந்த வரமிளகாய் எடுத்துருக்குறேங்க. மஞ்சள் தூளும் பெருங்காயமும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் அரைச்சதுக்கப்புறம் இப்போ எல்லா பருப்பு வகைகளையும் நம்ம தனித்தனியாக கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க. தீயாமல் பக்குவமாக வறுக்கணும். நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பையும் நல்லா கைவிடாமல் வறுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு, துவரம்பருப்பையும் வறுத்தாச்சுங்க. ஆயில் விடாமல் எல்லா பருப்புகளையும் வறுக்கணும். இப்போ இந்த சாம்பார் தூள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஆயிலே ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு கருமிளகு 1/2 கப் அளவு, இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம், கைவிடாமல் நிதானமாக வறுக்கணுங்க. வெந்தயத்தையும் வறுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அரிசி, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி 1/2 கப் அளவுங்க. நீங்கள் அரிசி போடுறதுனா போட்டுக்கலாம், சாம்பார் தூளுக்கு வேண்டானாலும் விட்டுறலாங்க. அரிசியும் நல்லா வறுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு 2 கப் அளவு கொத்தமல்லி, இதையும் நல்லா வறுத்துக்கணும். கொத்தமல்லியும் நல்லா வறுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், எல்லா பொருட்களையும் தனித்தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி 1 மணி நேரம் நல்லா ஆற விடணுங்க. வெயிலில் கொண்டு போய் வச்சிங்கனாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு 1/4 கிலோ அளவு வரமிளகாய் க்ளீனாக எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா வெயிலில் காய வச்சு இப்போ நம்ம 2 பேட்சாக வரமிளகாயை வறுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப காரமாக இருக்கும், பார்த்து நிதானமாக தீய விடாமல் வருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் வரமிளகாய் வறுக்கிறேங்க. கொத்தமல்லி, சீரகம் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறிட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு எல்லா பருப்பு வகைகளும் பிளேட்டில் கொட்டி ஆறுது. நெக்ஸ்ட்டு வரமிளகாய், எல்லா பொருட்களும்
1 மணி நேரம் நல்லா ஆறணும். நீங்கள் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்து சாம்பார் தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. 3/4 கிலோ அளவுக்கு சாம்பார் தூள் கிடச்சிருக்கு. எல்லா வகையான பொரியலுக்கும், குழம்புகளுக்கும், பருப்பு வகைகளுக்கும் நம்ம 1 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு நாள் வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்க. Eat healthy and stay healthy. மகிழ்ச்சியோட இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். மீண்டும் 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 சந்திப்போம். நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.